இஸ்ரேலுக்கு வந்து எல்லை மீறி அவர்கள் செல்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய ஒரு படைப்பாளர்கள், மற்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு சேவை செய்பவர்கள் என்கின்ற ஒரு மனநிலையில் தான் யூதர்கள் எப்போதும் உண்டு. புணர்ச்சி என்ற ஒரு வார்த்தை, புணர்ச்சி என்பது கலவியில் ஈடுபடுவது, அதற்கு கொச்சை தமிழிலே பேசக்கூடிய ஒரு கேவலமான சொல்லை அவர் வலைத்தளத்திலே எழுதுகிறார். அப்ப அவரு என்ன மனநிலையில இருக்காரு, அவர் யாரு, அவருக்கான ஒரு ஒரு சூப்பர் பவருடைய பிரேசில். இது ஜெனீவா ஒப்பந்தத்தை பத்தி எல்லாம் இந்த மாதிரி செய்யக்கூடாது அல்லவா என்று கேட்டபோது, ஜெனீவா ஒப்பந்தமா அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்லை. அவருடைய உணரலுக்கு ஒரு எல்லை இல்லாமல் ஒரு அன்லீஸ்டு டெரகேட்டரி ஸ்டேட்மெண்ட் ஹஸ் பீன் ரிவீல்ட். ஒரு கீழ்த்தரமான, கட்டுப்படுத்த முடியாத ஒரு மோசமான வார்த்தைகள். Late Thursday night, an American F-15 fighter jet went down deep inside enemy territory in Iran while participating in Operation Epic Fury. கிடைத்த ஒரு செய்தி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. 150 விமானங்களில் உள்ளே வந்ததாக. 150 விமானங்கள் என்றால் ஒரு 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 விமானியை காப்பாற்றுவதற்கு 150 விமானங்கள் என்ன செய்தார்கள்? 100 அளவிற்காக இறந்து போனார்கள் என்ற செய்தியும் இருக்கிறது. அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்புடைய பேச்சு வந்து ஒருவர் கூட நாங்கள் உயிரிழப்பு இல்லாமல் காப்பாற்றி கொண்டு வந்து விட்டோம், அமெரிக்காவுடைய வீர பராக்கிரமங்களை. Late Thursday night, an American F-15 fighter jet went down deep inside enemy territory in Iran while participating in Operation Epic Fury, where we're doing unbelievably well, well at a level that nobody's ever seen before. குண்டு போட்டதான் எங்கள் நாட்டில் டெமோக்ரஸி வளரும். ஒரு ஒரு பித்து பிடித்தவர் மாதிரி அவருடைய பேச்சுக்கள் பொறுப்பில்லாத ஒரு ஒரு சகநிலையை அங்கே மாற்றக்கூடிய ஒரு களச்சூழல், ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்கிறது. வடகொரியாவிலிருந்து நிறைய ஆயுதங்கள் இருப்பு பாதை வழியாக சீனாவுக்கு வந்து சீனாவின் வாயிலாக கப்பலில் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. ஆக எந்த நிலையில் இந்த போர் பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த டேவிட்டின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ நிகழ்ச்சியில நம்முடைய இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சர்வதேச செய்தி ஆய்வாளர் திரு சுஃபியன் அவர்கள். வாங்க பேசுவோம். சார் வணக்கம் சார். சுரேஷ், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வந்து நம்ம நிறைய இன்டர்வியூ பண்ணிருப்போம் சார், இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவோட போரை பத்தி நிறைய அப்டேட் நியூஸ் நீங்களும் கொடுத்துருப்பீங்க. இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து லேட்டஸ்டா வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு சார். அதை டைம் போட்டு வர சொல்லியிருக்காரு, ஷெடியூல் போட்டு நான் இந்த டைம்ல பேச போறேன், எல்லாரும் வாங்க வாங்கன்னு. இப்போ அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப ஒரு அதிபயங்கர ஸ்பீச்சா மக்கள் பார்க்க. ஏன்னா அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நாளைக்கு ஈரானை வந்து நாங்க மொத்தமா காலி பண்ணிடுவோம் அப்படின்னு. இது எப்படி பாக்குறீங்க சார் அவர் ஸ்பீச்சை பத்தி? ஆக்சுவலி நீங்க கேட்டது கொஞ்சம் சிரிப்பான விஷயமா இருக்கு, ஆனா ஆபத்தான விஷயமா இருக்கு. அது நம்ம வந்து ஈரானுடைய பிரச்சனையாக இதை நான் பார்க்கல. நம்ம இது வந்து பொதுவாக நான் அமர்ந்திருக்கிற இந்த நம்ம வீட்டுல டீ போடுற பிரச்சனை வரைக்கும் வந்துகிட்டு தான் இருக்கு. மக்கள் எல்லாம் கியூல நிக்கக்கூடிய அளவுக்கு. அதோட வந்து எப்படின்னா, உலக அளவுல வந்து உயிர்கள் பாதிக்கப்படுகின்ற போது நம்மை அறியாமல் நமக்கு ஒரு ஒரு இனம், மொழி, பாசம் வருகிறது. நம்முடைய மக்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்களே, உலகம் முழுவதும் எந்த தரப்பில் கொல்லப்பட்டாலும். இதில் ஒரு ஆதிக்க விளையாட்டை அமெரிக்கா வந்து மேலும் மேலும் தவறு செய்கிறது. அமெரிக்காவினுடைய செனட் சபையில் இருப்பவர்களும் ஜனநாயகவாதிகளும் கூட இவருக்கு ஒரு மனப்பிறழ்வு நோய் ஏற்பட்டிருக்கிறது என்று கடுமையாக விமர்சித்தார்கள். நேற்றைக்கு அமெரிக்காவினுடைய உச்சபட்ச டெமோக்ராட்ஸ் உறுப்பினர்கள் சொன்னார்கள், கொஞ்சம் தைரியமான முடிவை எடுக்க வேண்டும். அமெரிக்கா ஷரத்து பிரிவில் 25 ஒருவர் வந்து எல்லை மீறி போனால் அவரை இடைநீக்கம் செய்துவிட்டு துணை சனாதிபதியை அங்கே ஆட்சியிலே கொண்டு வருவதற்கு சட்டப்பிரணையின் வழி இருக்கிறது, அதை நீங்கள் தைரியமாக செய்ய வேண்டும் என யார் சொல்கிறார் என்றால், டெமோக்ராட்ஸினுடைய சட்டத்தரணிகள் அமெரிக்காவுடைய ரிபப்ளிக்கன் உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்திய செய்தியும் பார்க்கிறோம்.
டொனால்ட் ட்ரம்பை நீங்கள் கேட்டீர்கள், 24 மணி நேரத்தில் ஒரே இரவில் நான் காலி செய்து விடுவேன். அவருடைய வார்த்தைகளை பார்த்தீர்கள் என்றால், இந்த போர் ஆரம்பிக்கின்ற ஆரம்ப காலத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னார், 48 மணி நேரம் கெடு கொடுத்தார். அதற்கு பிறகு 5 நாள் கெடு கொடுத்தார். அதற்கு பிறகு ஏப்ரல் 6ஆம் தேதி நாளை வரை கெடு கொடுத்தார். அப்புறம் ஒரு 48 நாள் கெடு கொடுத்தார். இதற்கிடையில் நேற்று இரவு நான் இந்திய நேரப்படி ஒரு 10 மணி இருக்கும், 10-10:30 மணிக்கு நான் லைவ்லேயே பார்த்து கொண்டிருந்தேன். அவருடைய பேச்சுக்கள் ஏடகொடமான பேச்சுகளாக இருந்தது. அதில் ஒரு விந்தையான பேச்சு என்னவென்றால், இப்பொழுது இருக்கும் ஆட்சியாளர்கள் நல்ல ஆட்சியாளர்கள் என்றும் தடுமாறுகிறார். அடுத்து சொல்லுகிறார், ஒரு ஊடகவியலாளர் கேட்டார்கள், நீங்கள் ஏன் மக்களின் மீது குண்டுகளை வீசுகிறீர்கள்? அது தவறு தானே, இது ஜெனீவா ஒப்பந்தத்தை பத்தி எல்லாம் இந்த மாதிரி செய்யக்கூடாது அல்லவா என்று கேட்டபோது, ஜெனீவா ஒப்பந்தமா, அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்லை, எந்த ஒப்பந்தம் ஒரு அதிபர் சொல்றாரு, ஆமா எனக்கு செய்கிறாது, இப்ப ஏன் குண்டை போடுகிறீர்கள் என்று ஒரு பெண் ஊடகவியலாளர் கேட்கிறார். அப்போது அவர் அதற்கு பதிலளிக்கிறார், அந்த குண்டை போட சொன்னதை அவர்கள் தானே சொல்கிறார்கள், எங்கள்கிட்ட குண்டை போடுங்க, குண்டு போட்டால் தான் எங்கள் நாட்டில் டெமோக்ரஸி மலரும் என்று ஒரு ஒரு பித்து பிடித்தவர் மாதிரி அவருடைய பேச்சுக்கள் பொறுப்பில்லாத ஒரு சகநிலையை அங்கே மாற்றக்கூடிய ஒரு களச்சூழல், ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்கிறது. இல்ல புரியல சார். அதாவது ஈரானிய மக்கள் அமெரிக்க அதிபர்கிட்ட கோரிக்கை வச்சதுனாலதான் இவர் குண்டு போறன்னு சொல்றதெல்லாம் இது எப்படி ஏத்து? இல்ல, அவர் தான் சொல்றாரு, நாங்கள் ஒரே இரவில் ஈரானை எங்களுக்கு கைப்பற்றி விட முடியும். அந்த வாசகத்தை நான் அப்படி வைத்திருக்கிறேன். அமெரிக்கா போன்ற ஆயுதங்கள் உலகத்துல வேற எந்த நாட்டிலையும் கிடையாது. எங்களை மாதிரி வேற யார்கிட்ட இருக்கல, யார்ட்டையுமே கிடையாது. அப்படின்னா அவங்க நாட்டை அவங்க புகழ்றாரு, சரி பரவாயில்ல, அது தவறு இல்லை. ஆனால் ஈரானில் நீங்கள் ஏன் குண்டு போடுகிறீர்கள் என்று கேட்டால், அந்த மக்கள் தான் எங்களை குண்டு போட சொன்னார்கள். காரணம், குண்டு போட்டால் எங்களுக்கு ஜனநாயகம் வளரும், அநியாயமான ஆட்சியாளர்கள் போய்விடுவார் என்று சம்மந்தம் இல்லாமல் பிதற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய பேச்சுக்கான அர்த்தம் ஒன்றும் இல்லை. இப்படித்தான் அவருடைய பேச்சு இருக்கிறது. அவருடைய உணரலுக்கு ஒரு எல்லை இல்லாமல், ஒரு அன்லீஸ்டு டெரகேட்டரி ஸ்டேட்மெண்ட் ஹாஸ் பீன் ரிவீல்ட். ஒரு கீழ்த்தரமான, கட்டுப்படுத்த முடியாத ஒரு மோசமான வார்த்தைகள். இது மட்டுமல்ல, முந்தைய ஒரு நாள், இன்றைக்கு அநேகமாக செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம், நேற்று முன்தினம் அவர் தனது எக்ஸ் ட்ரூத் சோசியல் மீடியாவில், அவர் வழக்கமாக அவருடைய தளத்தை நான் எப்போது பின்பற்றக்கூடியவர், அதில் போய் பார்த்தால் சென்னை பாசையில் ஒரு மோசமான அசிங்கமான வார்த்தை சொல்வார்கள். அது ஆங்கிலத்திலே, தமிழில் நான் சொல்ல தேவையில்லை. அடுத்த கேள்வி அதுதாங்க சார். ஒரு நாட்டின் அதிபர், அது ஒரு வல்லரசு நாட்டின் அதிபர் இப்படி கொச்சையான ஒரு விஷயங்களை தன்னோட பதிவுல போறாரு, அது ஈரானுக்கு நான் மிரட்டல் கொடுக்குறேன்றாரு. இது எப்படி புரிஞ்சுது சார்? எனக்கு புரியல. இது எப்படி புரிந்து கொள்வது என்பது ஒட்டுமொத்த அமெரிக்கர்களுக்கு ஏற்பட்ட கேவலம். அமெரிக்காவை பற்றி நாம் எல்லாம் ஒரு பெரிதாக நினைத்து கொண்டிருந்தோம். ஒரு லோக்கலில் பேசுற மாதிரி புணர்ச்சி என்ற ஒரு வார்த்தை, புணர்ச்சி என்பது கலவியில் ஈடுபடுவது, அதற்கு கொச்சை தமிழிலே பேசக்கூடிய ஒரு கேவலமான சொல்லை அவர் வலைத்தளத்திலே எழுதுகிறார். அப்போ அவர் என்ன மனநிலையில இருக்காரு? அவர் யாரு? அவருக்கான ஒரு சூப்பர் பவருடைய பிரசிடென்ட், இஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஹோல் யூனிவர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு ஹேவிங் ஆல் கைண்ட் ஆஃப் efforts and moral responsibility, they should have a right to protect, என்ன சொல்றது, பாதிக்கப்பட்டவர்களை காக்க வேண்டிய ஒரு களச்சூழல் அவருக்கு இருக்கிறது. பெரிய வல்லமை கொண்ட நாடு அமெரிக்காவை பொறுத்தவரை. அவர்கள் எப்போது சிறந்த ஒரு தேசமாக விளங்குவார்கள் என்றால், அந்த நாடு வலிமை இழந்த நாடுகளுடைய உரிமைகளை பாதுகாப்பது, அவர்களை அச்சுறுத்தக்கூடிய சக்திகளை அடக்கி ஒழிப்பது மாதிரி ஒரு நியாய பிரமாணமாக அவர்கள் நடந்திருந்தால், அவர்கள் பைபிளில் சொன்ன மாதிரி ஒரு சத்தியமான ஒரு ஆட்சியாக இருக்கும். அதற்கு பிறகு அவர் இயேசுநாதரை துணை கலைக்கிறார். யார்? பீட் ஹெர்ட்சன். அவர் தான் இந்த போருக்கு காரணம். அப்போது வாட்டிக்கனில் இருக்கக்கூடிய போப் லியோ என்ன சொல்கிறார்? இயேசுநாதர் இந்த மாதிரி மக்களை ஒருபோதும் கொலை செய்ததில்லை, அநியாயமாக அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அவர் ஒருபோதும் ஆட்டையை போட்டதும் இல்லை. யார் சொல்கிறார்? போப் லியோ அவர்கள். அவர் நீதியின் பாலும், சத்தியத்தின் பாலும், உண்மையின் பாலும், யூதர்களுடைய அநியாயத்துக்கு எதிராக அவருடைய தாய் வெர்ஜினிட்டி மேரி அவர்களோடு வயிற்றில் அற்புதமாக பிறந்த இந்த மாமனிதர் உலகத்தில் சத்தியத்துக்காக போராடினார். அவரை போய் நீ செய்கிற அநியாயத்திற்கு இயேசுவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், எங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பீட்டர் ஹெர்ட்ஸ் சொல்லுகின்ற போது, உலகத்தின் மிகச்சிறந்த மிகப்பெரிய ஒரு மதங்களில் ஒன்றாக கத்தோலிக்க கிறிஸ்தவ சபையினுடைய பேராயர், அப்படித்தான் எடுத்துக்கொள்ளும், அவர் கடுமையாக போப் ஜான் லியோ அவர்கள் கடும் கண்டனம் தெரிவிக்கிறார்.
இவர்களுடைய நடவடிக்கையை பார்க்கின்ற போது நம் நாடு எவ்வளவு மேல் என்பதை போல எனக்கு நினைக்கிறேன். எந்த பேச்சிலும் அவரை அர்த்த புஷ்டிக்கு நீங்கள் கொண்டு வந்து விட முடியாது. அவருடைய பேச்சில் எந்த விதமான அர்த்தமோ, எந்த விதமான சொல்லாக்களோ, எந்த விதமான கண்ணியமோ, மேன்மை எதுவும் இல்லை. நடவடிக்கைகள் இப்பொழுது இல்ல. 2023 அக்டோபர் 7ஆம் தேதி காசாவிலிருந்து பலஸ்தீன் உள்ளே சென்ற போது கூட பேராயுதங்களை கொடுத்து ஏராளமான மக்களை கொலை செய்ததும் இவர்களுக்கு தான் பங்கு உண்டு. காசாவில் பலஸ்தீனர்களை ஒடுக்குவது வேறு விவகாரம். அதை விடுத்து பொதுமக்களை கொள்வது. இஸ்ரேலுக்கு எல்லை மீறி அவர்கள் செல்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய ஒரு படைப்பாளர்கள், மற்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு சேவை செய்பவர்கள் என்கின்ற ஒரு மனநிலையில் தான் யூதர்கள் எப்போதும் உண்டு. சோ ஒரு விஷயம் சொன்னீங்க, இஸ்ரேல் எல்லை கடந்து போனதை பத்தியும் சொன்னீங்க. இப்ப சமீபத்துல அமெரிக்காவோட விமான பயணி ஈரான் நாட்டுல விழுந்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் சார். அவரை மீட்க போனது கூட ஒரு முற்றிலும் ஒரு பொய்யான ஒரு பிம்பம் அப்படின்னு ஈரான் கவர்மெண்ட் கூட சொல்றாங்க சார். அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமாக இது ஒரு முக்கியமான விவகாரம். அதாவது அமெரிக்காவில் F-15 ஈகிள் விமானம் கீழே விழுந்தது. அது அதை அமெரிக்காவில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். F-15, F-16, F-18 ஹார்னட், F-15 ராப்டார், F-35 ஸ்டெல்த் விமானங்கள். அமெரிக்கா உலகத்தில் இந்த விமானங்களை வைத்துக் கொண்டுதான் உலகத்தில் எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என பெரிய மாயஜாலம் காட்டிக் கொண்டிருந்தார்கள். இந்த விமானத்தை ஈரானுடைய IRGC படைகளுடைய மிக முக்கியமானவர்கள் மஜீத் AK-47 AK என்கின்ற ஒரு மிக முக்கியமான உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ரேடார் இல்லாத ஒரு இயந்திரத்தின் மூலமாக அவர்கள் தாக்கல் நடத்தியிருக்கிறார்கள். தோள்பட்டையின் மூலமாகவும் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதில் ஒரு விமானம் பாதி எரிந்த நிலையில் பக்கத்தில் போய் எரிந்ததாகவும் மற்றொரு விமானங்கள் கீழே விழுந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த செய்தியில நிறைய மிஸ்டி இருக்கு. We can't predict exactly what was happened. நமக்கு என்ன நடந்துச்சு முன்னாடிங்கிறதுலாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அப்ப அந்த விமானி எங்கே இருக்கிறார் என்பது தெரியவில்லை. அந்த விமானி ஒரு சமீட்சையின் மூலமாக நாங்கள் அடையாளம் கொண்டு அவர்களை ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷனுக்காக அமெரிக்கா உள்ளே வந்திருக்கிறது. இன்று காலை கிடைத்த ஒரு செய்தி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. 150 விமானங்களில் உள்ளே வந்ததாக சொல்லப்படுகிறது. 150 விமானங்கள் என்றால் ஒரு 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 விமானியை காப்பாற்றுவதற்கு 150 விமானங்கள் என்ன செய்தார்கள்? தேவையா சார்? தேவையா முதல்ல அவ்வளவு? அதுல அவர்கள் இழந்து போனது இதுகாரம். இந்த போர் ஆரம்பித்து the war since it was started February 28th that has been continued war is going on. அதில் இதுவரை அவர்கள் இழந்த விமானங்கள் 36லிருந்து 40 உரைக்கும் என்று சொல்லப்படுவது. அமெரிக்கா சரித்திரத்தில் இவ்வளவு பெரிய போரில் ஒரு 38 நாளில் நாளொன்றுக்கு ஒன்று என்ற மாதிரி, அதாவது கிராஷ் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்படி இந்த விமானத்தை இழந்த பிறகு விமானியை காப்பாற்றுவதற்காக அவர்கள் இங்கே வந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. மலைக்கிராம மக்களுக்கு அவருடைய உயிரை காப்பாற்றினால் $60,000 பரிசீலிக்கப்படும் என ஒரு அறிவிப்பானை வழங்கப்பட்ட நேரத்தில் ஏராளமான ட்ரைபல் பீப்புள்ஸ் they are going to be fined. அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள். எங்கே இருக்கிறார், யார் இருக்கிறார் என்பது ஒரு பக்கம் போனது. அமெரிக்க விமானங்கள் குண்டுகளால் அவர்களை கிட்டே வராமல் தடுத்து நாங்கள் காப்பாற்றி விட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மையில் நடந்தது யாருக்கும் தெரியவில்லை. மிகுந்த மர்மமாக இருக்கிறது. அந்த விமானியை காப்பாற்றுவதற்காக ஃபராஸ் என்ற படைகள் உடனடியாக ஈரானுடைய ஃபராஸ் படைகள் கேம் இந்த ஸ்பாட். அவர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து விட்டார்கள். இதன் மூலம் கடும் சண்டையில் அமெரிக்க வீரர்கள் 100 அளவிற்காக இறந்து போனார்கள் என்ற செய்தியும் வருகிறது. அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்புடைய பேச்சு ஒருவர் கூட நாங்கள் உயிரிழப்பு இல்லாமல் காப்பாற்றி கொண்டு வந்து விட்டோம், அமெரிக்காவுடைய வீர தீர பராக்கிரமங்களை சொல்லிக்கிறாங்க. ஆனால் இங்கே 2 விமானங்கள், அதாவது இழந்தது C-130 விமானம், அப்புறமா 2 ஹெர்குலஸ் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று C-130 அதே மாதிரி பிளாக் ஹாக்ஸ் விமானங்கள் அதுவும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி அதே மாதிரி UH-60 மிக முக்கியமான சாப்பர், அதுல 64 உண்டு, அவற்றில் 2 எரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக 1, 2, 3 என்று எரிக்கப்பட்டு இவ்வளவு கடைசியில் புதை மணலில் சிக்கி கொண்ட அந்த சாப்பரை UH-60 நாங்கள் மேலே தூக்குவதற்கு முயற்சி செய்தோம். முயற்சியில் எங்களால் முடியவில்லை. குண்டு போட்டு அழித்து விட்டு பறந்து சென்று விட்டு விமானியை காப்பாற்றி விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த ஆபரேஷன் வேறு வித பரிணாமம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு விமானிக்கு இவ்வளவு உயிரிழப்பு அவர்களுக்கு தேவையில்லை. ஒரு விமானிக்காக 100 பேர் சாக வேண்டிய தேவையில்லை. 100 இல்லைன்னாலும் ஒரு 50, 10, 20
2 ஹெர்குலஸ் விமானங்கள் சுடப்பட்டதுலேருந்தே ஒரு 2 ஹெர்குலஸ்ல வந்து 10 பேர் இருப்பாங்க. அப்புறம் அதெல்லாம் மினி விமானங்கள் 10னா 20 பேர் இருப்பாங்க. அப்புறமா UH-60 அடிக்கப்பட்டிருக்கிறது, C-130 காலி செய்யப்பட்டிருக்கிறது, பிளாக் ஹாக்ஸ், இப்படி எல்லாமே காலி செய்யப்படுகிற போது ஈச் ஒன்றுன்னு பார்த்தா கூட ஒரு 25-30 பேர் இறந்திருக்கலாம். ஆனால் 100 பேர் என்று சொல்லப்படுது. ஆனால் இந்த 150 ஆபரேஷன் என்னவென்று இன்று லண்டனில் இருந்து ஒரு செய்தி நமக்கு தெரிவிக்கிறது. இது வேறு ஒன்றும் இல்லை, இஸ்பஹானில் அவர்கள் உள்ளே வந்து அங்கிருந்த அணு ஆயுத சிதைவுகளை தூக்கி கொண்டு செல்வதற்கு. எப்படி ஹெர்மூஸ் அல்ல, எப்படி வெனிசுலாவினுடைய நிக்கோலஸ் மதுராவை எலக்ட்ரானிக்ஸ் வாஃபர் சிஸ்டம் அதையும் கொண்டு போயிருக்கிறார்கள். அந்த விமானத்தின் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரவில்லை. அதன் மூலமாக இந்த எலக்ட்ரானிக்ஸ், தமிழில் சொல்ல வேண்டால் மின்காந்த அலைகளை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பரவவிட முடியும். அந்த மின்காந்த அலைகளை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பரவவிடும் போது பாதுகாப்பாளர்கள் மயக்க நிலை அடைந்து விடுவார்கள், அல்லது அவர்களுடைய மண்டையிலே பெரிய வெடிப்பு ஏற்பட்டதை போன்று ஒரு உணர்வு ஏற்படும், வாமிட்டிங் சென்சேஷன் வரும், இரத்த வாந்தி எடுப்பார்கள். இப்படித்தான் வெனிசுலாவில் ஒரு குறிப்பிட்ட நிறைய இடத்துல பண்ண முடியாது, ஒரு சிறிய ஏரியால அந்த விமானமும் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அது குறித்தும் என்கிட்ட தகவல் இருக்கு. அப்படி என்றால் இவர்கள் இஸ்பஹானில் பாதுகாத்திருக்கிறதற்கு இந்த மின்காந்த அலைகளை அவர்கள் பாய்ச்சி கீழே இறங்கி யுரேனியத்தை தூக்கி கொண்டு செல்வதற்கு தான் இவ்வளவு பெரிய ஆபரேஷனை நடத்தியதாகும். இந்த ஆபரேஷன் முற்றிலுமாக தோல்வியடைந்துவிட்டது என்ற ஒரு நிலையில் தான் நேற்று அவர் வந்து தனது வீரதுர பராக்கிரம சாகச நிகழ்வுகளை உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார். அப்போதான் அந்த பெண் கேட்டார்கள், நீங்கள் மக்களின் மீது குண்டு போடுகிறீர்கள், மக்கள் போட சொன்னார்கள், நாங்கள் போடுகிறோம். பைத்தியக்காரத்தனமான பேச்சு. அமெரிக்கா வந்து என்ன சொல்றது, பயங்கரவாத ஆட்சிகளை இருக்க போறோம், ஈரானியர்கள் அப்போ உங்கள் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது கேட்கிறார்கள். அது ஒரு பைலக்கு, அதை ஒத்துக்கொள்கிறார். ஆமாம், அவர்களுக்கு ஒரு காலம் லக் இருக்கிறது, அதனால் தான் எங்களுடைய அமெரிக்க விமானத்தை சுட்டு ஹி கன்ஃபஸ்ட் தேர் என்னது புவர் என்ன சொல்றது மொபிலிட்டி, அதாவது மோசமான ஒரு ஆக்டிவிட்டிஸை அவர் கன்ஃபஸ் பண்ணுகிறார் என்றுதான் நாம் சொல்ல. கன்ஃபஸ்ட் கில்ட்டி என்று சொல்றதை விட தங்களுடைய இயலாமை, டிசபிலிட்டி அவர் அக்செப்ட் பண்றார், அப்படிதான் நம்ம அதுல பாக்குறேன். இப்ப 24 மணி நேரத்துல நாங்கள் அழித்து போடுவோம் என்கிறார். அப்போது ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது, ஜெனீவாவில் ஒப்பந்தப்படி பொதுமக்களை அழிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இங்க கூட ஈரான் ஒப்பந்தம் ஒன்று பேசப்படுது, ஈரான் ஒப்பந்தம். இதற்கிடையிலே பாகிஸ்தானின் மூலமாக அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். ஈரானுடைய ஒப்பந்தம் என்னுடைய கையிலே இருக்கிறது. அந்த ஈரானுடைய ஒப்பந்தம் இர்னா வெளியிட்டுள்ள தகவலின்படி அமெரிக்காவினுடைய, இர்னா என்பது ஈரானினுடைய செய்தி ஏஜென்சி, அதில் உயர்மட்ட அளவில் ஆய்வு செய்த 10 அம்சங்கள் கொண்ட தனது பதில் திட்டத்தை இஸ்ரேலே, அதாவது ஈரான் வந்து பாகிஸ்தான் கையில் கொடுத்திருக்கிறார்கள். சமாதானத்திற்கு நாங்கள் வருவது, சிட்டிங் உட்கார்வது, இந்த 10 அம்சத்தை என்ன என்று பார்ப்போம். அதில் சிலதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போதும் நாங்கள் பாயிண்ட் நம்பர் 1, தற்காலிக போர் நிறுத்தத்தை எப்போதும் ஏற்க போவதில்லை. பாயிண்ட் நம்பர் 1 யார் சொல்லிட்டா? ஈரான் சொல்லிட்டு. பெர்மனன்ட் சீஸ்ஃபயர், அதாவது முழுமையான ஒரு சீஸ்ஃபயர், தற்காலிகமா நாங்க பண்ண மாட்டோம். 2வது அவர்கள் சொல்கிறார்கள், போர் நிறுத்தம் நிரந்தரமாக எப்போது வருகிறதோ அப்போதான் ஹெர்முஸை நாங்கள் திறந்து விடுவோம், அதற்கு முன்பு அதை திறந்து விடுவதற்கு வாய்ப்பில்லை. 3வது பிராந்திய மோதல்களை வந்து முழுமையாக நிறுத்த வேண்டும். அமெரிக்கா வந்து இந்த பிராந்தியத்துக்குள் மோதுறது, இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது. 4வது எங்கள் சொத்துக்கள், எங்கள் மீது பொருளாதார தடைகளை முழுமையாக நீக்க வேண்டும். 5வது எங்களுடைய முடக்கி வைக்கப்பட்ட சொத்துக்களை அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும். 6வது எங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன், அதாவது இவ்வளவு பணத்தை நாங்கள் இழந்திருக்கிறோம், அது எங்களுக்கு நிதியுதவி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா வந்து அமெரிக்காவுக்கு ஏராளமான கோரிக்கைகளை பாகிஸ்தானிடத்திலே ஈரான் தரப்பில் கொடுக்கப்பட்டு விட்டதாக இர்னா செய்தி ஏஜென்சி தெரிவிக்கின்றது. இது இப்பொழுது தற்போது. ஆகவேதான் இப்பொழுது கடைசியாக அவர் என்ன சொல்கிறார், வருகிற செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கு தானே செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை 8 மணிக்கு இந்திய நேரப்படி, புதன்கிழமை அதிகாலைக்குள், செவ்வாய்க்கிழமை 8 மணிக்கு என்றால் இன்றைக்கு அல்ல, நமக்கு அவர்களுக்கு 8 மணிக்குள் என்றால் அமெரிக்கா நேரம் நாளை காலை, நாம் இப்பொழுது அமர்ந்திருக்கிறோம் செவ்வாய்க்கிழமை காலை, நாளை காலை இதே நேரம் அவர்கள் புதன்கிழமை காலை, நம்முடைய நேயர்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் இந்திய நேயர்களை நாம் சொல்லுவோம். இப்ப நாளை காலைக்குள் ஒரு உச்சபட்சமான ஒரு வரம்பை நியமனம் செய்கிறார். அதற்குள் அவர்கள் எல்லாவற்றையும் சரண்டர் ஆக வேண்டும், இல்லை என்றால் பெரும் சேதாரத்தை நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அப்படி என்றால் அது இன்னைக்கு ஒரு கிரக்ஸ்,
ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது, நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்துவார்களா என்று ஒரு கேள்வி போட்டது. அதை படித்தவுடன் நமக்கே ஒரு மனசிலே கொஞ்சம் வேதனை வந்தது. ஏன்னால் பைத்தியக்காரர்கள் கையில் அதிகாரம் சென்று விட்டால் என்ன வேணாலும் செய்வார்கள். அது ஹிரோஷிமா நாகாசாகியை நாம் பார்க்கத்தான் செய்தோம். இப்போது கூட இங்கே கார்பெட் குண்டுகளை அவர்கள் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நிலையில் என்ன நடக்கிறது என்பதை யூகிக்க முடியும். என்னோட லாஸ்ட் கொஸ்டின் அதுதாங்க சார். முதல்ல அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் ஒரு விஷயம் சொன்னேன், என்னன்னா உலகத்திலே சக்தி வாய்ந்த தளவாடங்கள் எங்கள்ட்ட தான் இருக்குங்களே அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது வரைக்கும் ஈரானால அவங்கள சமாளிக்க முடியல. ஈரான் ஒரு நாட்டை அமெரிக்கால சமாளிக்க முடியல. 2 நாடும் சேர்ந்தீங்களே, இது ஒண்ணு. 2வது ஒரு விஷயம் என்னன்னா, நாளைக்குள்ள நான் அழிச்சிருவேன், நான் ஒரு அதிபயங்கர ஒரு விஷயத்த கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன நடக்க போகுது சார்? இதுக்கப்புறம் ஈரானோட ஸ்டேட்மெண்ட் என்ன, எப்படி இருக்கும்? இல்ல, ஈரான் எதுக்கும் தயாராகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் மரணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் உன்னை மரணிக்க விடாமல் நாங்கள் விட போகுது. ஈரான் அவங்க சித்தாந்த ரீதியா என்ன இருக்கிறார்கள் சொன்னால், நாங்கள் என்ன சொன்னா, நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரஷ்யாவினுடைய அணு ஆயுத தளவாடங்கள் இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய விஞ்ஞானிகள் எல்லாம் வெளியேறிவிட்டார்கள். ஏன்னா இவன் பைத்தியக்காரன் மாதிரி ஏதாவது போட்டு பிரச்சனை ஆகி விட்டால் அது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு அழிந்து போகும். ஒரு ஆபத்தான விஷயம். கதிரியக்க விஷயங்கள் தொடர்ந்து இஸ்பஹானில அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். ஃபர்தோஸ், நட்டான்ஸ் 3 இடங்களும். அதற்கு மாற்றாக இவர்கள் நெகோ பலைவனத்தில் இருக்கக்கூடிய டிமோனா மற்றும் அராது போன்ற இடங்களில் தாக்குதலை நடத்துகிறார்கள். அப்போ ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு 2 பேரும் சேர்ந்து செய்கின்ற இந்த ஒரு விஷயம் உலகத்திற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. யூரோப் யூனியனுடைய தலைவர்கள் எல்லாம் ஈரானின் பக்கத்திலே நியாயம் இருப்பதாக அவர்கள் இப்போது உணர்கிறார்கள். பிரான்சும் அதாவது பிரான்ஸ் மட்டுமல்ல, ஸ்பெயின் கூட இவர்களோடு நல்ல நெருக்கமான உறவில் வந்துவிட்டார்கள். இந்த நிலையில் அமெரிக்காவுடைய என்ன செய்கிறார்கள், இஸ்ரேலும் அமெரிக்காவும் யூனிவர்சிட்டியை தாக்குறாங்க. ஈரானுடைய யூனிவர்சிட்டி, ஊர்மிளா யூனிவர்சிட்டி, அங்குள்ள வெட்டினரி யூனிவர்சிட்டி, இஸ்பஹான் யூனிவர்சிட்டி, எல்லாவற்றையுமே அவர்கள் பல்கலைக்கழகங்களை தாக்குகிறார்கள், பாலங்களை தாக்குகிறார்கள். அணு ஆயுதத்தின் அளவுக்கு தாக்குதல் போகாவிட்டாலும் மிக கடுமையான கொடூரமான தாக்குதல்களை நடத்தலாம். ஈரானுக்கு சேதாரம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் நேற்றைக்கு மியர்சைமர் என்பவர் ஒரு பெரிய ஒரு அறிவுஜீவி. மியர்சைமர், அவர் பெயர் மியர்சைமர், சிகாகோ யூனிவர்சிட்டியிலிருந்து அல் ஜசீராவில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரை நான் படித்தேன், ஆங்கில கட்டுரை. அந்த கட்டுரையில் மிசைல் சைமர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பைத்தியகாரத்தனமாக இவர் பேசுகிறார். ஈரானுடைய ஆயில் அமெரிக்காவுக்கு இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. ஈரானை பொறுத்தவரை மத்திய கிழக்கு மிகுந்த முக்கியமான ஒரு பிராந்தியம். ஈரான் அல்ல, அமெரிக்காவை பொறுத்தவரை மத்திய கிழக்கு பெரிய ஒரு முக்கியமான ஒரு தேவை. ஏன்னா மத்திய கிழக்கில் செல்வங்கள் தான் அமெரிக்காவை வலுப்படுத்துகிறது. அமெரிக்காவை பொறுத்தவரை யூரோப் யூனியன் மிக முக்கியம். அமெரிக்காவை பொறுத்தவரை தெற்காசியா பிராந்தியமும் மிக முக்கியமானது. அப்படி இருக்கின்ற போது அமெரிக்கா மத்திய கிழக்கோ ஆசிய பிராந்தியமோ யூரோப்பிய யூனியனோ இல்லாமல் அமெரிக்கா எப்படி இருக்க முடியும்? அவர்கள் விளைவிக்கக்கூடிய பொருட்களை எல்லாம், அவர்கள் சந்தைப்படுத்தக்கூடிய பொருட்களை எல்லாம் இங்கே விற்க வேண்டும். இங்கே அழிந்து போன பிறகு அமெரிக்கா யாரிடத்துல போய் சந்தைப்படுத்தும் என்ற கேள்வியை மியர் சைமர், சிகாகோ யூனிவர்சிட்டியினுடைய அரசியல் பிரிவு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதற்கிடையில் ஒரு செய்தியை நாம் இறுதியாக சொல்லி முடித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இஸ்ரேல் பயங்கரமாக பற்றியிருக்கிறது. படுகொலைகள் நடப்பதை போன்று வெறித்தனமான தாக்குதலை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் உச்சபட்சமாக சென்று கொண்டிருக்கிறது இஸ்ரேல்ல. உதாரணத்துக்கு சொல்ல வேணால், ஹைஃபாவில் ஒரு இடமும் பாதுகாப்பான இடமாக இல்லை. இதுவரை தங்களுடைய நாட்டின் வீர தீர பராஜயத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு முதலாக பல முறைகள் எங்களை எல்லை மீறி தாக்குகிறார்கள், ஐநா இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சில நாட்களுக்கு முன்பு அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததையும், இப்பொழுது தொடர்ந்து ஸ்கட் ஏவுகணைகள் மூலம் ஹிஸ்புல்லா தாக்குவது வடக்கு பகுதிகள் பாதுகாப்பற்ற மண்டலமாக மாறி இருக்கிறது. நாளை காலை என்ன நடக்க போகிறது என்பது தெரியும். பெரும்பாலும் இதை நாம் உளறல் என்று தள்ளிவிட்டு சொல்ல முடியாது. உளறல்வாதிகள் சில நேரத்திற்கு பைத்தியகாரமாக அணு ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் என்று ஒரு ஆர்டரை இஷ்யூ செய்து விட்டால் அது சிக்கலாகிவிடும். அப்படி ஒரு தாக்குவதற்கு சபைகளில் உத்தரவு இல்லாமல் செய்ய முடியுமா என்ற கேள்விகள் எழுகின்றது. நாம் அது குறித்து அடுத்த முறை நாம் பேச போகிறோம். நாம் இந்த நேரத்தில் பிரார்த்தனை மட்டும்தான் செய்ய வேண்டும். அமைதி ஏற்பட வேண்டும், சுபிட்சம் ஏற்பட வேண்டும். தாக்குதல்களிலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் 2 தரப்பிலும் இறந்து போயிருப்பார்கள். ஆனால் அமெரிக்கா இதுல ஒரு பெரிய தோல்வியை, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கேள்வியை கேட்டீர்கள். இவ்வளவு பெரிய ஆயுதங்கள் இருக்கிறது, F-Series வைத்திருக்கிறார்கள்,
ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்கிறார்கள், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம் வச்சிருக்கிறார்கள், பெரிய கடற்படை வைத்திருக்கிறார்கள், ரேடார் சிஸ்டம் வச்சிருக்கிறார்கள். உலகத்திலே பெரிய ஆயுதப்படை தளவாடங்கள் எல்லாமே இருந்தும் கூட இவருடைய மிசைல் தொழில்நுட்பத்திற்கு முன்பு ஒன்றும் நடக்கவில்லை என்று கேட்டால், இந்த போரை நடத்தி கொண்டிருப்பது ஈரான் மட்டுமல்ல, அவர்களுக்கு உறுதுணையாக வடகொரியா இருக்கின்றது, ரஷ்யா இருக்கிறது, கஸ்பியன் கடல் வழியாக ஏராளமான ஆயுதங்கள் சென்று கொண்டிருக்கிறது. வடகொரியாவிலிருந்து நிறைய ஆயுதங்கள் இருப்பு பாதை வழியாக சீனாவுக்கு வந்து சீனாவின் வாயிலாக கப்பலில் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. ஆக எந்த நிலையிலும் இந்த போர் முடிவதற்கான வாய்ப்பில்லை என்பதுதான் இன்றைய செய்தி. நாளை காலை 9 மணிக்கு இந்திய நேரப்படி என்ன நடப்பது என்பதை பொறுத்திருப்பார். நன்றி சார். ட்ரம்ப் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் பற்றியும் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் பற்றிய அப்டேட் நியூஸ் நிறைய விஷயங்கள் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20